டூரிங் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு த ஷோ வைரல் சினிமா. கார்த்தி அவரோட நடிப்பில் நிறைய படங்கள் இப்போ உருவாயிட்டு இருக்கு. அதில் ஒரு படம் தான் வந்து சர்தார் 2. சர்தார் 1 வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும், முக்கியமான ஒரு சோஷியல் இஷ்யூவை பேசின படம், வாட்டர் கண்டென்ட். அதையும் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் PS மித்ரன் அவர்கள் எந்த படம் எடுத்தாலுமே வந்துட்டு கண்டிப்பாக நாட்டுக்கு தேவையான ஏதாவது ஒரு மெசேஜை அந்த படத்தில் வந்து வச்சிருப்பாரு. ஸோ இது எல்லாமே நமக்கு தெரியும். சர்தார் 2ல இப்போ என்ன கண்டென்ட் பேசியிருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சொசைட்டியில் நடக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயத்தை தான் வந்து சர்தார் 2ல பேசியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதையும் தாண்டி சர்தார் 1க்கும் சர்தார் 2க்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள்லாம் இருக்க போகுது அப்படின்னா, ப்ரீக்வல் சீக்வல் ரெண்டுமே கலந்த கதையாக தான் வந்துட்டு சர்தார் 2 வந்து முடிய போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுல இன்னொரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா, கார்ப்பரேட் வில்லனா வந்துட்டு SJ சூர்யா வந்து இருக்காரு. SJ சூர்யாவோட கேரக்டர் இதுக்கு முன்னாடி இருக்க தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய கேரக்டர் மாதிரி இல்லாம கண்டிப்பா இந்த கார்ப்பரேட் வில்லன் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த படத்துல, அப்படி வந்து டிசைன் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதையும் தாண்டி இன்னும் கூடுதலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்தார் 2ல இருக்கக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே 2 கார்த்தி, இதுலேயுமே வந்து 2 கார்த்திக் அப்படியே வந்து அந்த கேரக்டர் ரோல் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக இன்னும் சொல்ல போகிறது என்னென்னா, இந்த இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த சோஷியல் இஷ்யூ சர்தார் 1 விட சர்தார் 2 இன்னும் மிகப்பெரிய அளவில் பேசப்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை தாண்டி கார்த்தியோட லைனப் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏகப்பட்ட லைனப் வச்சிருக்காரு. இப்போ தெலுங்கு பட டைரக்டரோட வந்து நேற்று ஒரு பூஜை வந்து போட்டிருந்தாங்க. சர்தார் 2 அடுத்ததாக ரிலீஸ் ஆக இருக்குது. அப்புறம் பாண்டியராஜ் அவர்களோட டைரக்ஷனில் ஒரு படம் கமிட் ஆயிருக்காரு. ஹிட் 4லையும் நடிக்க இருக்காரு. இதை தாண்டி இன்னும் ஒரு 2 தெலுங்கு டைரக்டரோட வந்து கமிட்மெண்ட்டுக்காக பேச்சுவார்த்தைகள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த லைனப் எல்லாமே வந்து கார்த்தி அவர்களுக்கு ரொம்ப சூப்பராக அமைய இருக்கு. சர்தார் 2 எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து ஆடியன்ஸ் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் சர்தார் 2 ரிலீஸ் ஆகும். நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சோஷியல் இஷ்யூவை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. CM விஜய் சார் அவர் பண்ண இன்னைக்கு ஒரு விஷயம் வந்துட்டு தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு நெகிழ்வை தந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமாவில் இருக்கவங்க பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அந்த கோரிக்கை வந்து நியாயமாக தான் இருக்கும். அப்படி தான் வந்து இப்போ விஜய் சார்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் ஷோ அப்படின்ற ஒரு பர்மிஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. தினசரி எப்போதுமே 4 காட்சிகள் தான் வந்து இருக்கும். ஆனால் புதுசாக ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு வந்துட்டு 5 காட்சிகள் கொடுத்தீங்கன்னா எங்களோட படத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. அதை ஏத்துக்கிட்ட தமிழக முதல்வர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 7 நாட்களுக்கு, அதாவது புதுசா ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா படங்களுக்குமே வந்துட்டு 7 நாட்களுக்கு வந்துட்டு தினசரி 5 காட்சிகள் வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு பர்மிஷனை வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இதை கேட்ட திரையுலக பிரபலங்கள், திரையுலகத்தை சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அதுக்கான சரியான காட்சிகள் அமைஞ்சது அப்படின்னா அந்த படம் கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெறும். ஸோ அதில் திரைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ சினிமால இருந்து போன விஜய் சாருக்கும் வந்து இது கண்டிப்பா தெரியும். அதனால இந்த கோரிக்கையை உடனடியாக ஏத்துக்கிட்டு ஸோ அதை வந்து செயல்படுத்தி இருக்காரு. இதனால தமிழ் திரையுலகமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ ஜெயிலர் 2ல வந்துட்டு அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வர இருக்கு. ஏன்னா ஜூன் மாதத்தில் வந்து அதோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளும் வந்து இமீடியட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே அதுக்கு டப்பிங் போர்ஷனை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை எல்லாமே தாண்டி ஜெயிலர் 2ல இன்னொரு ஒரு மேசிவான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நெல்சன் திலீப் குமார் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெயிலர் 2வை வந்து படமாக்கும் போதே ஐமேக்ஸ் தரத்தில் வந்து அதை ஷூட் பண்ணியிருக்காரு. ஏன்னா பொதுவாக எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, படம் எடுக்கிறாங்கன்னா ஐமேக்ஸ் தரத்துல படத்தை கொண்டு வரதுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வந்துட்டு அதுக்கான வேலைகள்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ நம்ம நெல்சன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஷூட் பண்ணும்போதே அதை ஐமேக்ஸ்ல தரத்தில் வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு ஸோ அவ்வளோ கிராண்டியராக இருக்கும் படம் அப்படின்றது இப்போவே நமக்கு தெரிய வந்துருச்சு. ஸோ ஜெயிலர் 1 எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்றது வந்து தெரியும். ஜெயிலர் 2ல எந்த அளவுக்கு பண்ணியிருக்க போறாரு அப்படின்றதுக்கு ஈகரா எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்றது சொல்லிட்டு. விஜயுடன் மோதுகிறாரா சமந்தா, இப்படியே நம்ம டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலாக சமந்தா அவர்களோட நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் மா இன்டி பங்காரம். இந்த படத்தில் சமந்தா அவர்களோட நடிப்பு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. இந்த படத்தை ஜூன் 19 ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, ஜனநாயகன் படமும் இதே டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டு இருக்கு. ஸோ இதை கேட்ட இந்த மா இன்டி பங்காரம் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொஞ்சம் வருத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
சொல்லலாம். ஏன்னா சமந்தா அவர்களோட நடிப்பில் முழுக்க முழுக்க இந்த படம் நல்லா வந்திருக்கு. ஸோ பெரிய அளவில் ரீச் பண்ணணும் அப்படின்னு ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த நேரத்தில் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இது வசூல் ரீதியாக பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கு. ஸோ என்ன பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தை தள்ளி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வந்து இருக்கு. இதை தாண்டி ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளோ வேலைகள் மும்பரமாக நடந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஜனநாயகன் படம் ஜூன் 18 இல்லாட்டி 19 ரிலீஸ் ஆயிரும். ஏன் அந்த டேட்டை வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்குமே ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா ஜூன் 22 வந்து விஜய் அவர்களோட பிறந்த நாள். அவர் இதுக்கப்புறமே வந்துட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த படம் வந்து கரெக்டாக அந்த டேட்ல ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவர் ஜெயிச்சதுக்கு, அதாவது சிஎம்ஆ ஜெயிச்சதுக்கான செலிப்ரேஷன் ஆகும். இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் அவர் நடிக்க மாட்டேன், ஒரு ஃபேர்வெல் பார்ட்டியா இந்த படமா இருக்கட்டும் அப்படின்றக்காக அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதை முன்னிட்டு அந்த படத்தை கொண்டு வர இருக்காங்க. ஸோ சமந்தா அவர்களோட நடிச்ச இந்த மாயின்டி பங்காரம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்ல ஜனநாயகனோட சேர்ந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்றத இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்துட்டு ஜெகன் சக்தி மிஷன் மங்கள் படத்தினுடைய டைரக்டர் கிட்ட வந்து ஒரு கதை வந்து கேட்டிருக்காரு. அந்த கதை அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி அவர் யாருக்கிட்ட கதை சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்துட்டு தனுஷ் அவர்கள் கிட்ட வந்து கதை சொல்லியிருக்காரு. தனுஷ் அவர்களும் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கு. ஆனா அதே கதை தான் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட இப்போ அந்த டைரக்டர் வந்து கதை சொல்லியிருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது தனுஷ் அவர்களுக்கு ஏகப்பட்ட லைனப்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கண்டிப்பா 2-3 வருஷங்களுக்கு மேலே ஆயிடும். அதனால வந்துட்டு அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து பண்ண முடியாது அப்படின்ற காரணத்துக்காக சிவகார்த்திகேயன் அவர்கள் கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பேன் இந்தியா படமா இது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா சிவகார்த்திகேயன் அவர்களுக்குமே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு லைனப் இருக்கு. என்னென்ன லைனப் இருக்கு அப்படின்னா இப்ப சேயோன் படத்துல வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காரு. அடுத்ததா வந்து பார்க்கிங் படத்தோட டைரக்டரோட ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கு. இதுக்கப்புறமே தமிழரசன் பச்சைமுத்து அவர்களோட ஒரு படம் பண்றதா ஒரு கமிட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு இடையில வந்துட்டு சிபி சக்கரவர்த்தியோட அவர் பண்ண வேண்டிய ப்ராஜெக்டும் வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி வெங்கட் பிரபு அவர்களோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தியாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா அந்த படத்தை வந்து நாங்க டிராப் பண்ணல, வெங்கட் பிரபு மறுபடியும் கதையை எழுதிட்டு இருக்காரு. ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே கண்டிப்பா சிவகார்த்திகேயனை வச்சு நாங்க ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கமிட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமே தான் இவரோட கமிட்மெண்ட்டுக்குள்ள வர முடியும். இதுக்கு இடையில எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவகார்த்திகேயன் பேன் இந்தியா படம் அப்படின்னால இவருக்கு வந்து டேட்டும் கொடுக்கலாம். ஸோ பட் இவர் எதுக்காக இங்கிருந்து வந்தாரு அப்படின்னா தனுஷ் அவர்களோட கமிட்மெண்ட் ஸோ லாங் கேப் இருக்கு. ஸோ டேட் கிடைக்கல அப்படின்றக்காக தான் வந்தாரு. இங்கேயும் அதே ப்ராப்ளம் இருக்கு. அதனால எந்த அளவுக்கு இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வெற்றிமாறன் ஒரு பக்கம் வந்து அரசன் ஷூட்டிங் பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு பக்கம் ராஜன் வகையரா போயிட்டு இருக்கு. ஸோ வட சென்னையோட அதோட யூனிவர்ஸ் தான் வந்து ராஜன் வகையரா. ஏன்னா அமீர் அவர்களோட அந்த கேரக்டரை வச்சு தான் இந்த ஃபுல் படமாகவே வந்து இருக்க போகுது. அமீரோட சின்ன வயசு கேரக்டரை கென் கருணாஸ் வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே நமக்கு தெரியும். இதை தாண்டி படத்தில் வேற என்ன சோர்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இப்போ வெற்றிமாறன் அவர்கள் ராஜன் வகையராவை எப்படி கொண்டு போக போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலாக அமீர் அவர்களோட டீம் இருக்கு இல்லையா, ஸோ அமீர் ஆகட்டும், அதுக்கப்புறம் செந்தில் ஆகட்டும், குணாவாகட்டும், தம்பி ஆகட்டும், இந்த கேரக்டர் எல்லாமே வந்துட்டு அவங்க சின்ன வயசு போர்ஷன், அதாவது அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான சின்ன வயசு போர்ஷன் கேரக்டர் பிடிச்சி ஸோ அதையுமே வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க எப்படி இந்த ஸ்மக்லிங் ஆரம்பிச்சாங்க, எப்படி ராஜன் வந்து ஊருக்கே தலைவரானாரு அப்படின்ற இந்த போர்ஷன் எல்லாமே வந்துட்டு ராஜன் வகையாரில் இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்காக வெற்றிமாறன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அதே மாதிரி அப்போ ராஜன் ஆகட்டும், தம்பி ஆகட்டும், செந்தில் ஆகட்டும், இவங்கள மாதிரியே இருக்கக்கூடிய சின்ன வயசு கேரக்டரை தேடி கண்டுபிடிச்சு படமாக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஓவராலா ராஜன் வகையரா என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்றது நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா ராஜன் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு, அவர் எப்படி ஸ்மக்லிங்குள்ள வந்தாரு, எப்படி ஊர் தலைவன் ஆனாரு அப்படின்றதான் படமா இருக்க போகுது அப்படின்னு கேட்கும் போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியா நமக்கு கிளப்புது. ஸோ ஓவராலா அரசன், ராஜன் வகையரா ரெண்டுக்குமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். டைரக்டர் மிஷ்கின் அவர் படங்கள் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ நடிப்புலையும் வந்து அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் கவனம் செலுத்தல நிறைய டேரக்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சார் நீங்கள் படத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குன்னு தனி ஒரு கேரக்டர் கொடுத்துட்றாங்க. டைரக்டர் மிஷ்கின் எடுக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஆடியன்ஸ் மத்தியில் வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் இருக்கும். அந்த படம் வந்து நல்லா தான் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை அவர் எப்போதுமே கிரியேட் பண்ணிடுவார். ஸோ வித்தியாசமான ஆள் அப்படின்னே சொல்லலாம். அவர் எடுக்கக்கூடிய படங்களில் வந்துட்டு கதைக்கு முக்கியத்துவம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அப்படின்னா அந்த கதாநாயகனுக்கு மாஸ் எலமெண்ட்
மூமெண்ட்டு, அப்புறம் இந்த ஓப்பனிங் சாங்கு, இந்த மாதிரியான முக்கியத்துவம்லாம் அதில் இருக்காரு. ஸோ கதைக்கு ஏற்ற மாதிரியான முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருப்பாரு. சரி, இப்போ எதுக்கு நான் இவ்வளோ தூரம் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, அருண் விஜய். ஸோ அருண் விஜயும் மிஸ்கினும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்துட்டு டாக் வந்திருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படிங்கும்போதே காம்பினேஷனே ஃபஸ்ட்டு வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா அருண் விஜய் அப்படிங்கும்போது கமர்ஷியல் கண்டென்ட்டாக நிறையா நடிக்கக்கூடியவர். சரி, இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து எப்படி வந்து இந்த நட்பு ஏற்பட்டிருக்கும், எப்படி கதை சொல்லியிருப்பாரு அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலாக வந்துட்டு வணங்கான் படத்தில் அருண் விஜய் அவர்கள் வந்து நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு போர்ஷனில் ஜட்ஜு கேரக்டராக மிஸ்கின் நடிச்சிருந்தாரு. அதில் ஒரு சில போர்ஷன் எல்லாமே வந்துட்டு மிஸ்கின் அவர்கள் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி டைரக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் வந்து ஒரு நட்பு ஏற்பட்டிருக்கும். அந்த நட்பின் காரணமாக தான் வந்துட்டு ஸோ கண்டிப்பாக மிஸ்கின் சார் சும்மாவே இருக்க மாட்டார். ஏதாவது ஒரு டைமில் வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த கதைகள் விவாதத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கதை அருண் விஜய்க்கு பிடிச்சிருக்கும். ஸோ அதனால இந்த ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கான அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்துட்டு கண்டிப்பாக தான் வித்தியாசமாக இருக்கும், ஆடியன்ஸுக்கு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னே வந்து நம்பலாம். சரி, இதே மாதிரி தான் இன்னொரு கூட்டணி உருவாக இருக்குது. அதுவுமே வந்து ஃப்ரெஷ் காம்பினேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். டைரக்டர் பாலா அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி வந்து கமர்ஷியல் கண்டென்ட்டும் நடிப்பார், யதார்த்த கண்டென்ட்டுமே வந்து நடிப்பார். பாலா அவர்களுடைய படம் எப்படி இருக்கணும் நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. அவரோட படம் எல்லாமே வந்து யதார்த்த கதைக்களத்தை கொண்டு தான் இருக்கும். ஸோ இப்போ விஜய் சேதுபதியோட தர்மதுரை ஆடியோ லான்ச்லேயே வந்துட்டு பாலா அவர்கள் வந்து விஜய் சேதுபதியை பாராட்டிலாம் வந்து இருப்பார். இவன் நல்லா பண்ணுறான், நல்லா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பாராட்டி இருப்பார். ஸோ கண்டிப்பாக இவனோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பார். அது இப்போ நடக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். விஜய் சேதுபதியோட லைனப் அப்படின்றது வந்து மிக நீண்ட லைனப்பாகவே வந்து இருக்குது. ஆனால் பாலா அவர்களோட படம் அப்படின்னாலே கண்டிப்பாக அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு விஜய் சேதுபதி வந்துருவார். ஸோ பாலா, விஜய் சேதுபதி இவங்க 2 பேரும் சேரக்கூடிய இந்த படமே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்டாக தான் இருக்கும். ஸோ இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கூடிய விரைவில் நடக்க இருக்கு. என்ன மாதிரியான அப்டேட்டுக்கெல்லாம் வருது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஜெயிலர் 2 படம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெல்சன் படத்தை முடிச்சிட்டாரு. அஃபிஷியலாக வந்து ரேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஷூட் வரைக்குமே அதை வந்து போட்டுட்டாங்க, போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. சரி, இப்போ ஜெயிலர் 2ல் என்னடா அப்டேட் இருக்குது அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. சூப்பர் ஸ்டார் அவரோட டப்பிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு இடையில வந்துட்டு ஜெயிலர் 1ல் அந்த கேமியோக்கள், அதாவது வந்து மலையாளத்துலேருந்து மோகன்லால் இருக்கட்டும், தெலுங்குலேருந்து வந்துட்டு சுனில் ஆகட்டும், கர்நாடகத்தில் வந்துட்டு சிவராஜ்குமார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜெயிலர் 2லையும் நிறைய கேமியோக்கள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. விஜய் சேதுபதி இருக்கார். ஸோ அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த படத்தில் பவன் கல்யாணை நடிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது. பவன் கல்யாண் வந்து நடிக்கலை, ஏன்னா அவர் வந்து இப்போ டெப்டி சிஎம்மாக ஆகிட்டார். இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான டேட்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமே ஹிந்தியிலேருந்து ஷாருக் கானை ட்ரை பண்ணாங்க. ஷாருக் கானுமே வந்துட்டு ஃபஸ்ட்டு நடிக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஷாருக் கானுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டாரு. ஸோ இப்போ யார் டீம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ரித்திக் ரோஷனை வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ரித்திக் ரோஷனுமே வந்து இதில் நடிக்கிற மாதிரியான ஒரு சில ஆர்வம் காட்டியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங்கே முடிஞ்சிருச்சு. பட் ஏன் இந்த கேமியோக்காக இவ்வளோ போராடுறாங்க அப்படின்றது தெரியல. ஆக்சுவலாக அப்படி தான் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக இந்த பார்ட் 1ல் கேமியோலாம் வந்து சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த கேமியோ என்ட்ரிஸ்லாம் வந்து படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக அமையும் வந்து டீம் நினைக்கிறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ரித்திக் ரோஷன் ஓகே சொல்கிறாரா இல்லையா, அவரோட போர்ஷனும் வந்து படத்தில் ஆடப் ஆக போகுதா இல்லையா அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் ஜெயிலர் 2ல் மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ்லாம் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம நம்பலாம். இசைஞானி இளையராஜா அவருக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள் வருது. சரி, இசைஞானி இளையராஜா அப்படின்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஞாபகம் வருது அவரோட ப்ரெஸ் மீட் அப்படின்றது எல்லாருமே சொல்லுவீங்க. ஆனால் அவரோட இசை ஒரு பக்கம் வந்து யாராலையுமே அடிச்சுக்க முடியாது. இசைக்கு என்றைக்குமே அவர் தான் வந்து இசைஞானி இளையராஜா, அது ஒரு தனி பக்கம் இருக்கட்டும். சரி, இளையராஜா அவர்களுக்கு நிறைய பெருமை இருக்குது. அதில் ஒரு பெருமை என்ன அப்படின்னா வந்துட்டு ஆசியாவிலேயே முதல்ல ஒரு இசையமைப்பாளர் சிம்போனி நடத்தியிருக்காரு அப்படின்னா வந்து அது நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் தான். அந்த சிம்போனி வந்து லண்டனில் த வேலியன்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பேரில் வந்து நடத்தினார். ஸோ எல்லாருமே அதை கேட்க முடியல. தமிழக அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு பாராட்டுகள் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து நேரலையாக வாசிச்சிருந்தார். அதை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடிஞ்சது. சரி, இப்போ என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா அவரோட பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்காக வந்து அவரோட ஆடியோலாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அந்த ஆடியோ லேபிள், ஸோ மெர்க்குரி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த சிம்போனியை வந்துட்டு எல்லா வலைத்தளங்களிலுமே வந்துட்டு கேட்குற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. ஸோ ஜூன் 1ஆம் தேதி இந்த சிம்போனி வந்துட்டு எல்லா வலைத்தளங்களும் வந்துட்டு நம்மளால கேட்க முடியும். ஸோ அதுதான் இப்போதையான ஒரு அப்டேட்டு. இதை தொடர்ந்து வந்து இளையராஜா அவர்கள் 2 படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காரு. ஒன்று வாழை 2, மாரி செல்வராஜ் அவர்கள் வாழை 1 சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆச்சு. அடுத்ததாக வாழை 2 வந்து பண்ண போறாரு. இந்த படத்தில் இளையராஜா அவர்கள் வந்துட்டு கமிட் ஆயிருக்காங்க. ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் அந்த மாதிரி இருக்கு அப்படின்றனால வந்துட்டு அந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் தான் பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு மாரி செல்வராஜ் அவர்கள் வந்துட்டு இளையராஜா அவர்களை வந்து இந்த படத்துக்கு கமிட் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்ததா
கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எடுக்கக்கூடிய 10வது படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் தான் வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ இளையராஜா அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்தாலும் ஆசியாவிலேயே முதல்ல சிம்போனி அமைச்ச இசையமைப்பாளர் அப்படின்னா இளையராஜா அவர்கள் தான். ஸோ அவருடைய இசையை கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜோதிகா அவர்கள்கிட்ட ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்டில் ஒரு கேட்ட கேள்வி, உங்களை அதிகமாக தமிழ் சினிமாவில் பார்க்க முடியலையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் என்னடா அப்டேட் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் கேட்காதீங்க. இப்போ இது சொல்ல போகிறது வந்துட்டு ஆடியன்ஸ்க்கான அப்டேட்டாக இருக்கோ இல்லையோ சினிமா வட்டாரங்களில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஜோதிகா அவர்கள் தமிழில் நடிக்காததுக்கான ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ண கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு அழுத்தமான கதாபாத்திரம், பெண்ணோட கேரக்டரை மையப்படுத்தி எழுதின கதாபாத்திரம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ராட்சசி, இந்த மாதிரியான கதாபாத்திரம் எல்லாமே பெண்ணை சுற்றி மையப்படுத்தியான கதைகள் நல்லா வலுவாக இருக்கும். அது நடிக்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னொன்று அந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் நடிக்க தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக மலையாளத்தில் கூட மம்முட்டி சாரோட ஒரு படம் பண்ணேன். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் 30 வருஷமாக தமிழ் சினிமாவில் இருக்கேன். ஒரே மாதிரி வந்து ஆடியன்ஸ் என்னை பார்த்தாங்கன்னா எனக்கு போர் அடிச்சிடும். அதனால வந்துட்டு நான் இந்த பெண்களை மையப்படுத்தின கதாபாத்திரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய அழுத்தமான கதாபாத்திரங்களாக எதிர்பார்த்துருக்கேன். அதனால 2 வருஷம் இல்லை, இன்னும் பல வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன். அந்த மாதிரியான கதைகள் வருவதற்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது வந்து நல்ல ஒரு உமன் சென்ட்ரிக் மூவிஸ் கதைகள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிகாவை அப்ரோச் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ இன்னொரு விஷயமும் வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது சூர்யா அவர்கள் தான். ஏன்னா சூர்யா வந்து எனக்கு இதில் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. இந்த மாதிரியான கேரக்டர்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவருமே சஜஷன் சொல்கிறாரு அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜோதிகா அவர்கள் நடிக்காததுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னும் அவங்க தேடிக்கிட்டு இருக்க கதை அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்றதான். ஸோ அதே மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கிடைக்குது, இப்போ ஹிந்தியில் கிடைக்குது, குஜராத்தில் கிடைக்குது, மராத்தியில் கிடைக்குது அப்படின்னா எங்கே வேணாலும் நான் படம் பண்ணுவேன். எனக்கு வந்து மொழி பிரச்சனை இல்லை, அந்த கதாபாத்திரம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. ஸோ அவர் இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு கேட்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்தோட ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்க்கு அவரே டைரக்ட் பண்ணி சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. அப்புறம் தெலுங்கு பட டைரக்டரோட ஒரு படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து இருக்கு. இதுக்கு இடையில பிரதீப் ரங்கநாதன் ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு, உமன் சென்ட்ரிக் மூவி. அதுல ஹீரோயினா வந்து மமிதா பைஜு தான் வந்து நடிக்கிறாங்க. ஆல்ரெடி இந்த படத்தை வந்து ஸ்டார்ட்டும் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ பண்ணிட்டு இப்போ சென்னையில் வந்து படப்பிடிப்பு வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் சைலண்டா ப்ரொடியூசர் ஆனது யாருக்குமே சொல்லாம இப்படி ஒரு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அடுத்து என்ன படம் பண்ண போறாரு, ஹீரோவா அப்படின்றது தெரியல. ஆனா ப்ரொடியூசரா படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெற்றிமாறன், சிம்பு இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ உருவாகி இருக்க கூட்டணி தான் வந்து அரசன் படம். இந்த படத்தினுடைய டைட்டில் டீசர் ரிலீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அலையை உருவாக்கிருச்சு. தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடிட்டு இருக்காங்க. ஸோ படமும் தீபாவளிக்கு கண்டிப்பாக வந்து வந்துடும். ஸோ இதில் சிம்புவோட கோஆப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றதான் வெற்றிமாறன் பார்க்குற எல்லாருக்கிட்டையுமே வந்து சொல்லிட்டு இருக்காரு. கேட்குற எல்லாருக்குமே வந்து ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா சிம்பு அப்படின்னு வந்து சொல்லிட்டாலே வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒழுங்காக ஷூட்டிங் வரமாட்டார், மொட்டை மாடியில் தான் வந்து ஷூட்டிங் வைக்க சொல்லுவார், இல்லாட்டி வந்து பாத்ரூமில் உட்காந்து டப்பிங் பண்ணுவார். இப்படி தான் பல பேர் வந்து சிம்பு அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆனால் வெற்றிமாறன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சிம்பு எனக்கு வந்து இன்னொரு ஒரு தனுஷ் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா தனுஷ் அவர்கள்கிட்ட வந்துட்டு நான் போயிட்டு எந்த கதையுமே வந்து நான் முழுசாக சொன்னதே கிடையாது. ஒரு லைனை சொல்லுவேன், தனுஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா சார் வாங்க நம்ம ஷூட்டிங் போயிடலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவார். அதே மாதிரி தான் நானும் சிம்பு கிட்ட வந்துட்டு ஒரு லைன் மட்டும் தான் சொல்லேன், சார் நம்ம ஷூட்டிங் வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ வந்து 4 மணிக்கு கால் ஷீட் இருக்கும், விடிய காத்தால 4 மணிக்கு இருக்கும், 3 மணிக்கு இருக்கும். இதில் டைமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து ஷூட்டிங் ஷெடியூல் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ எந்த டைமுக்கு வந்து சொல்கிறோமோ சிம்பு வந்து ஆஜராகிறாரு, கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்றாரு அப்படின்னு வந்து வெற்றிமாறன் எல்லாத்துக்கிட்டையும் வந்து இதை சொல்லிட்டு இருக்காரு. எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்குற எல்லாருமே வந்து ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அரசன் படம் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அரசன் படத்தில் சிம்புவோட போர்ஷனை ஒரு 20 நாள் வந்து முடிச்சிருக்காங்க. அரசன் படம் வந்து கிட்டத்தட்ட இப்போ 20 நாள் வந்து நம்ம ஷூட் முடிஞ்சிருக்குன்னு வந்து சொல்லியிருக்கோம். ஏன்னா சிம்பு போர்ஷன் மட்டுமே 20 நாள் முடிஞ்சிருக்கு. அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு 20 நாள் முடிச்சிருக்காங்க. மொத்தம் 40 நாள் முடிச்சிருக்காங்க. அதில் 20 நாள் வந்து சிம்பு போர்ஷன் முடிஞ்சிருக்கு. மற்ற ஆர்டிஸ்ட்டை வச்சு 20 நாள் முடிச்சிருக்காங்க. ஸோ 2 ஷெடியூல் வந்து முடிச்சிட்டாங்க. 3வது ஷெடியூல் மறுபடியும் படமாக ஆக்க போகிறாங்க. இதில் யார் வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்னா விஜய் சேதுபதி இந்த படத்தில் போலீஸ் அதிகாரியாக நடிக்க இருக்காரு. ஸோ அவர் 3வது ஷெடியூலில் வந்துட்டு கலந்துக்க இருக்காரு படப்பிடிப்பில். ஸோ விஜய் சேதுபதி சிம்புவோட காம்பினேஷன் இருக்குமா இல்லையா அப்படின்றது அடுத்தடுத்து அப்டேட்டில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ஓவராலாக விஜய் சேதுபதி 3வது ஷெடியூலில் வந்து கலந்துக்க இருக்காரு.
ஸோ இதுக்கிடையில் அரசன் படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு, அதையுமே அப்படியே சொல்லலாம். ஏன்னா அரசன் படத்துக்கு முன்னாடி சிம்பு வந்து பெரிய லாங் ஹேர் வந்து வச்சுருந்தாரு தேசிங்கு பெரியசாமி படத்துக்கு. ஆனால் அதுக்கிடையில் வெற்றிமாறன் ஒரு கதை சொல்லியிருந்தாரு, அதுதான் வந்து அரசன். சிம்புவுக்கு அந்த கதை வந்து ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால அவரோட ஹேரை கட் பண்ணிக்கிட்டாரு, இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்னு வந்து ஒத்துக்கிட்டாரு. இதை தாண்டி சிம்பு அவர்களுக்கு வந்துட்டு வெற்றிமாறன் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதையும் அவருக்கான ஒரு தனி இடத்தையுமே வந்து வச்சிருக்காரு. ஸோ இதனால தான் வந்துட்டு அரசன் படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. அது மட்டுமே காரணம் இல்லை, இப்போ ஷூட்டிங்க்கு வந்து டைம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாலே இந்த டைமுக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு ஒரு ½ ஹவருக்கு முன்னாடியே வந்து சிம்பு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போயிடுறாரு. இது எல்லாமே தாண்டி வெற்றிமாறன் அப்படின்னு வந்து சொன்னாலே அவருடைய படங்களில் அதிகமாக மியூசிக் பண்ணுறது ஜிவி பிரகாஷாக தான் வந்து இருப்பார். ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு ஜிவி பிரகாஷ் ஏன் பண்ணலை அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வந்தது. அதுக்கு சிம்பு தான் வந்து காரணம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த கதையை கேட்டுட்டு இந்த படத்துக்கு அனிருத் கரெக்டாக வந்து இருப்பார் அப்படின்னு வந்துட்டு சிம்பு ஸ்ட்ராங்காக வந்து சஜஷன் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால வெற்றிமாறனும் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் அனிருத் இந்த படத்துக்குள்ள உள்ள வந்திருக்காரு. ஸோ படம் கண்டிப்பாக தீபாவளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங்கை விறுவிறுப்பாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஓவராலாக அரசன் படத்தினுடைய அப்டேட் அடுத்தடுத்து வர இருக்கு. படம் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அடுத்த படம் அப்படின்னு சொன்னால் வந்து ராஜ்கமலில் எடுக்கக்கூடிய தலைவர் 173. ஸோ இந்த படத்தை வந்து சிபி சக்கரவர்த்தி தான் வந்து இயக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக டாக் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமே வந்து சிபி சக்கரவர்த்தி இல்லை அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறாரு அப்படின்ற ஒரு டாக் இருந்தது. ரெண்டுக்கும் இடையில வந்து இவங்களை குழப்பமாகவே வச்சுருந்தாங்க, இவரா இல்லை இவரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இந்த குறுக்க கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி சுந்தர்சி இருந்தார். ஸோ சுந்தர்சியை வச்சு தான் இந்த பிளான் வந்து போயிட்டு இருந்தது. இடையில சுந்தர்சி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இந்த படத்துலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமே தான் சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்தாரு. இப்போ சிபி சக்கரவர்த்தியுமே இல்ல அஸ்வத் மாரிமுத்து தான் பண்ண போறாரு அப்படின்னு அபிஷியலா வந்து நியூஸே அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. ஸோ சிபி என்ன பண்ண போறாரு அப்படின்னா ராஜ்கமலுக்கு இன்னொரு படம் வந்து பண்ண போறாரு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வெளியே போக வேண்டாம், எங்களுக்கு ஒரு படம் பண்ணுங்க தனியா அப்படின்னு வந்து அவரை உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அஸ்வத் மாரிமுத்து தான் இந்த படத்தை வந்து பண்ண போறாரு. இந்த 173ல தலைவருக்கு என்ன ஆச்சு, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இவ்வளவு குழப்பமா இருக்காரு அப்படின்றதான் இப்போ ஒரு டாக் ஆஃப் த டவுனா இருக்கு. ஏன்னா வந்துட்டு சுந்தர்சி வெளில போய் அடுத்து சிபி சக்கரவர்த்தி வெளில போய் இப்போ அஸ்வத் மாரிமுத்து வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கும்போது ஸோ ரஜினி அவர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாரு அப்படின்றதான் இண்டஸ்ட்ரியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளோ கான்சியஸாக இருக்காரு இந்த படத்து மேலே அப்படின்னு வந்து உறுதியாக சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம், ஏன்னா எல்லா படமுமே வந்து ஹிட் கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி தானே கேட்பாங்க. இல்லை இது ராஜ்கமலுக்காக பண்ணுற ஒரு படம், அந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றியில தான் போய் முடியணும் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டார் நினைக்கிறாரு. அதனால தான் இவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து பண்ணுறாரு. தன்னோட நண்பன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு வெற்றியை தான் வந்து பார்க்கணும், தோல்வியை தழுவக்கூடாது அப்படின்றனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவ்வளோ ஒரு கான்சியஸாக இருக்காரு அப்படின்னு வந்து கோலிவுட் வட்டாரங்களில் பேசிக்கிறாங்க. சரி இந்த படம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டால் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற பிளானெல்லாம் இன்னும் பண்ணாமல் ஆனால் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணும் அப்படின்ற பிளானை மட்டுமே கையில் வச்சிருக்காங்க. ஸோ அதனால இப்போ ஜெயிலர் 2 படத்தோட டப்பிங் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கமிட் ஆவார் அப்படின்ற சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கிடையில வந்துட்டு ரஜினி அவர்களும் கமல் அவர்களும் நடிக்கிற படமும் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக எந்த படம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆவது உறுதி. எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கு அப்புறமே அடடா இதை டைட்டிலாவே வைக்கலாமே அப்படின்னு தான் தோணுச்சு. கருப்பு படம் வெற்றிக்கு காரணம் விஜயா அப்படின்ற மாதிரி தான் வந்து வைக்கலான்னு இருந்தது. ஏன்னா கருப்பு படத்தோட கதையை ஃபஸ்ட்டு ஆர்ஜே பாலாஜி விஜய் அவர்களுக்கு தான் வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக 2 கதை வந்து சொல்லியிருக்காரு விஜய்க்கு. ஸோ முழுசாக அந்த ஸ்டோரியை கேட்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து விஜய் சாருக்கு கதை சொல்லிட்டாரு, அதுக்கப்புறமே மறுபடியும் லேட்டராக இன்னொரு கதை வந்து சொல்லியிருக்காரு. அதுதான் கருப்பு படத்தோட கதை. விஜய் சார் கதையை முழுசாக கேட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆர்ஜே பாலாஜி கிட்ட ஒரு 1 வீக்கில் வந்துட்டு இதுக்கான நான் ரிசல்ட்டை சொல்லலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. சரி சார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே 1 வீக் லேட்டர் கழிச்சு இந்த கதையை வந்து அவரால் பண்ண முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுவுமே என்ன ரீசனுக்காக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொல்லியிருக்காரு. அதுதான் வந்து இந்த இடத்துல விஜய் அவர்களை வந்து நம்ம பாராட்டக்கூடிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்னோட லாஸ்ட் படமாக வந்து இந்த படம் இருக்க போகுது. ஸோ அதனால வந்துட்டு இப்போ பொலிட்டிக்கலாகவும் நான் வந்து என்ட்ராக போகிறேன், இது ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ண மாதிரி ஒரு படமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால வந்துட்டு இந்த படம் இந்த டைமில் வந்து கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்ற ரீசன் சொல்லியிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜி கிட்ட கதை கேட்கும் போதுமே வந்துட்டு வினோத் அவர்கள்கிட்டையும் கதை கேட்டு ரெடியாக வச்சிருக்காங்க. ஸோ இந்த
ரீசன் வந்து ஆர்ஜே பாலாஜி கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜியும் அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஏன்னா இந்த டைமில் வந்து இந்த படம் பண்ண முடியாது அப்படின்றக்கான காரணம் கரெக்டாக தான் வந்து இருக்குது. ஸோ இதை தாண்டி அந்த நரேஷன் சொல்லும்போது, இப்போ கருப்பு படம் நரேஷன் சொல்லும்போது விஜய் சார் வந்து பல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காரு. இந்த இடத்துல இப்படி இருக்கணுமே, இந்த இடத்துல இப்படி இருந்தால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதை கேட்ட ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்துட்டு கேட்டது கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கிரிப்டை ரீரைட் வந்து பண்ணியிருக்காரு. இந்த கேப்பில் தான் வந்துட்டு மறுபடியும் என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ விஜய் சார் இந்த படத்தை இப்போ பண்ண முடியாதுக்கான ரீசன் சொல்லிட்டாரு. இதே கேப்பில் வந்துட்டு இன்னொரு ப்ரொடியூசர் வந்துட்டு நீங்கள் விஜய்க்கு ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, அதை வந்து சூர்யா சாருக்கு வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ரெட்டிஃபை பண்ண ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு ஸோ கருப்பு பட கதையை சூர்யா கிட்ட அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. சூர்யா சாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ கருப்பு படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் சார் சொன்ன கரெக்ஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணிட்டு தான் சூர்யா சார் கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம், ஏன் கருப்பு படம் பண்ண முடியாது அப்படின்னு விஜய் சார் சொன்ன எனக்கு இந்த விஷயம் ரெண்டுமே வந்து வேல்யூபிளாக இருந்தது. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ விஜய் சார் வந்து வேணான்னு சொன்னதை வந்து நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா 2 தடவை என்னை கதை கூப்பிட்டு கேட்டிருக்காரு அப்படின்னா நான் அவ்வளோ வந்து இந்த ஒர்க்கில் மெனக்கெடுறேன் அப்படின்றது அவர் புரிஞ்சிருக்காரு. ஸோ கதை கேட்டதே வந்து நான் பெரிய விஷயமா வந்து நினைக்கிறேன். அதனால அவர் வேண்டான்னு சொன்னதெல்லாம் நான் ஒரு வருத்தமாகவே எடுத்துக்கல அப்படின்னு சொன்ன இந்த ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது அப்படின்னே சொல்லலாம். சூர்யா கருப்பு படத்தை வெற்றியை தொடர்ந்து அடுத்ததாக அவருக்கு லைனப்பில் இருக்குது விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். ஸோ அதை தொடர்ந்து வந்துட்டு கேரளா டைரக்டரோட ஒரு படம் பண்ண போகிறாரு, அதுக்கப்புறம் தெலுங்கு படத்தோட ஒரு டைரக்டரோட படம் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில கேவிஎன் ப்ரொடக்ஷன் சூர்யா அவர்களோட கால் சீட் வாங்கி வச்சிருக்காங்க. சூர்யா அவர்கள் கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்து உண்மை. ஆனால் அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு நிறைய பஸ்ஸஸ் வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. அதில் ஸ்ட்ராங்காக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 24 எடுத்த விக்ரம் குமார் தான் வந்துட்டு இந்த படத்தை எடுக்க போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி 24 எடுத்த இந்த ஒரு டீம் கண்டிப்பாக இந்த படத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஏன்னா சூர்யா அவர்களோட கெரியர்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான படம் அப்படின்னா 24. தமிழில் தான் இந்த படம் வந்து சரியாக போகல. தெலுங்கு ஓவர்சீஸ்லாம் இந்த படம் வந்து ரொம்பவே நல்லா போயிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 108 கோடிக்கு மேலே இந்த படம் வசூலாக இருக்குது. அப்போவே சூர்யா சாருக்கு 100 கோடி கிளப்பில் சேர்ந்த படம் அப்படின்னா 24 சொல்லலாம். ஸோ அதனால் இந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக அமைகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று இந்த படம் வந்து 24 2ஆக கூட இருக்கலாம், பார்ட் 2ஆக கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக சூர்யா சார் வந்துட்டு விக்ரம் குமாரோட வந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். டைரக்டர் சங்கர் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா வந்துட்டு வேல்பாரி படம் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆக்சுவலாக அவர் வேல்பாரி ஸ்கிரிப்ட் தான் வந்து பண்ணுறதா அவருமே வந்து இருந்தார். அதுக்கு இடையில சங்கர் அவர்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா வந்து தோணியிருக்கு. ஏன்னா இந்த வேல்பாரியை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சின்னதாக ஒரு படம் பண்ணிடுவோம். சங்கர் படம் பண்ணாலே அது பெரிய படம்டா, அது என்னடா சின்ன படம் அப்படின்னு தானே வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலாக அவரோட மைண்டில் என்ன ஒரு பிளானிங் இருக்குது அப்படின்னா வந்துட்டு இது வரைக்குமே அவரோட பேட்டர்னில் ஒரு படம் இருக்கும் இல்லையா, மாஸ் கிராண்ட் எலமெண்ட்லாம் இருக்க மாதிரியான ஒரு படம் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் வந்து இல்லாமல் ஒரு ஃபாஸ்ட் என்கேஜிங் த்ரில்லராக வந்து இருக்கலாம், ஆக்ஷன் த்ரில்லராக வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. ஸோ அதை பிளான் பண்ணி ஸ்கிரிப்ட் எழுதுகிற வேலையில் வந்து இருக்காரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறமே இதை படமாக்குற வேலையிலையும் வந்து அவர் இறங்குறதா வந்து இருக்காரு. ஸோ இதுக்கப்புறமே தான் வந்து வேல்பாரியை அவர் எடுக்கலாம் அப்படின்ற முடிவில் இருக்காரு. ஆக்சுவலாக சங்கர் அவர்களோட டெசிஷன் கரெக்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஒரு பெரிய படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய இயர்ஸ் வந்து ஆகும். அதனால் வந்துட்டு முன்னாடி ஒரு சின்ன படம் வந்து, அதாவது வந்து வேல்பாரி ஒரு பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி அவரோட பேட்டர்ன் இல்லாமல் ஒரு படம் வந்து கொடுத்தாரு அப்படின்னா மீண்டும் அவரை ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இந்த படம் வந்து சரியான ஒரு சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னே வந்து நினைக்கலாம். ஏன்னா இதுக்கிடையில் வந்துட்டு சங்கர் அவர்கள் பண்ண லாஸ்ட் எந்த படமே வந்துட்டு ஒரு 2 படம் சரியாக வந்து போகலை. அதனால சங்கர் அவர்கள் வந்து செட்பேக் ஆகிட்டாரு. அவருக்கு வந்து படம் பண்ணவே தெரியல. இந்த மாதிரியான நிறைய கிரிட்டிசிசம் அவர் மேலே இருக்குது. அதையெல்லாம் அடித்து உடைக்கிற மாதிரியா தான் இந்த ஸ்கிரிப்ட் வரும் அப்படின்னே வந்து நம்பலாம். ஸோ அதுக்கு சங்கர் சார் அவர்கள் வந்து இந்த படம் பண்ணுறது கரெக்ட் தான். ஸோ இதை முடிச்சுட்டு வேல்பாரி அவர் பண்ண இருக்காரு. ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்லாம் வரப்போகுதுன்னு. கருப்பு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகிடுச்சு. ஆர்ஜே பாலாஜி செம்ம உற்சாகத்தில் இருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். சரி, ஆடியன்ஸ் இப்போ கேட்குற எல்லாமே என்னென்னா அடுத்து கருப்பு 2 எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தான் வந்து எக்ஸ்பெக்டேஷனில் இருக்காங்க. ஏன்னா கருப்பு படம் முடியும் போது ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதுக்கான லீடை கொடுத்து வந்து முடிச்சிருப்பாரு. சரி, இப்போ ஆர்ஜே பாலாஜி கருப்பு 2 நான் இப்போ பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னப்பா திடீர்னு இப்படி சொல்கிறாரு அப்படின்னு அதுக்கான ரீசன் கேட்கும்போது தான் வந்து நல்லா இருந்தது. எஸ், இவர் சொல்கிற ரீசன் கரெக்ட் தான் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஏன்னா மூக்குத்தி அம்மன் வந்து கதை எப்படி இருக்கும் அப்படின்னா
காட் விசஸ் ஆசாமி அப்படின்றது இருக்கும். ஸோ கருப்பு படம் வந்து நமக்கு தெரியும் காட் விசஸ் லார்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இருக்கும். இப்போ கருப்பு 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா காட் விசஸ் பாலிடிக்ஸ் அப்படின்றதா வந்து இருக்க போகுது. இப்போ இந்த நேரத்தில் இந்த படம் எடுத்தேன் அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி மாறி இருக்கு. ஸோ மக்கள் எல்லாமே ஒரு புதிய கட்சியை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் நான் கருப்பு 2 பண்ணேன் அப்படின்னா அந்த அரசியல் கட்சியை விமர்சனம் பண்ண மாதிரி இருக்கும். அதனால இந்த படம் இப்போ எடுத்தா கரெக்டாக இருக்காது, மேபி கொஞ்சம் லேட்டராக எடுத்தால் கூட கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஆர்ஜே பாலாஜி ஃபீல் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் ஃபீல் பண்ணுறது கரெக்ட் தான். ஏன்னா இந்த நேரத்தில் வந்துட்டு அரசியல் விசஸ் காட் அப்படின்ற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா அது யாரை குறிக்கும் அப்படின்னா இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்க கட்சியை தான் வந்து குறிக்கும். அதனால ஆர்ஜே பாலாஜி என்ன பண்ணியிருக்காருன்னா இதை வேண்டாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் கூட இருக்கு. ஆர்ஜே பாலாஜி சூர்யா அவர்களுக்கு இன்னும் 2 கதை வந்து சொல்லியிருக்காரு. அதனால அந்த கதை கூட வந்து படமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை தாண்டி ஆர்ஜே பாலாஜி அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு வந்து கேட்டோம்னா இப்போதைக்கு எதுவுமே பண்ண போறது இல்லை, சிம்பிளாக ரெஸ்ட் எடுக்க போறாராம். ஏன்னா வந்துட்டு கருப்பு படம் வந்துட்டு நிறைய இஷ்யூவை சந்திச்சது. அதுக்கப்புறம் எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அது எல்லாமே முடிஞ்சு கருப்பு படம் சூப்பர் டூப்பராக வந்து ஹிட் ஆயிருச்சு. ஸோ அந்த சக்ஸஸோட ஆர்ஜே பாலாஜி அவர் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காரு. அதை முடிச்சதுக்கு அப்புறமே தான் ஸோ ஆர்ஜே பாலாஜிக்குமே நிறைய படங்கள் வந்து ஹீரோவாக கமிட் பண்ணி வச்சிருக்காரு. அதை தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண போறாரு. அதுக்கப்புறமே சூர்யா சார் அவர்களோட சொல்லியிருக்க இந்த 2 கதைகளில் எது ஓகே ஆனாலும் நான் சூர்யா அவர்களோட இன்னொரு படம் பண்ண போறேன் அப்படின்ற ஒரு முடிவும் வந்து வச்சிருக்காரு. ஸோ ஆர்ஜே பாலாஜியோட காட்டில் அடமலை தான் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா அவர் கொடுத்த ஹிட்டு சூப்பர் டூப்பரான ஹிட்டு. அதனால வந்துட்டு ரொம்பலாம் லிஸ்ட் எடுக்காம அடுத்தடுத்து படங்களை டைரக்ட் பண்ண ஆரம்பிங்க சார் அப்படின்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். சிம்பு இப்போ அரசன் படத்தில் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. தீபாவளிக்கு இந்த படத்தை கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு படக்குழு வந்து ரொம்ப விறுவிறுப்பாக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசனை முடிச்சுட்டு இப்போ சிம்பு என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு ஆல்ரெடி ஒரு பதில் இருந்தது. என்னன்னா அஸ்வத் மாரிமுத்து தான் அடுத்ததாக வந்து சிம்பு வச்சு இயக்க போறாரு அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அஸ்வத் மாரிமுத்து வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை இயக்க போறாரு. அப்போ சிம்பு அடுத்து யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்விக்கு கீர்த்தீஸ்வரன் டியூட் பட டைரக்டர் வந்து தான் இயக்க போறாரு அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைச்சது. சரி, இப்போ கீர்த்தீஸ்வரன் இந்த படத்தை எப்போ ஆரம்பிக்க போறாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதான் சூப்பரான ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ கீர்த்தீஸ்வரன் ஹைதராபாத்தில் உட்காந்து இந்த படங்களுக்கான ஸ்கிரிப்டை ஒரு 20 நாள் வந்து முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமே இப்போ மகாபலிபுரத்தில் உட்காந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலாக ஆகஸ்ட்டில் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இதுக்கப்புறமே வந்து சிம்பு என்ன பண்ண போறாரு அப்படின்னா கீர்த்தீஸ்வரன் படத்தில் இணைய போறாரு. ஆனால் அரசன் படத்துக்கு முடிச்சு கொடுக்க வேண்டிய எல்லா வேலைகளும் முடிச்சு கொடுத்துட்டு இந்த படத்தில் வந்து ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ கீர்த்தீஸ்வரன் சிம்பு இந்த காம்பினேஷனே வந்து ரொம்ப புதுசாக இருக்கு. ஸோ இந்த படத்துக்கான அப்டேட்லாம் என்னென்ன மாதிரி இனிமே வரப்போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து நம்ம பார்ப்போம். டைரக்டர் பாலா. ஸோ டைரக்டர் பாலா அப்படின்னு வந்து சொன்னாலே அவருடைய படம் எவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து சரியாக போகலை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இப்போ பாலா அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா வந்துட்டு விஜய் சேதுபதி கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதியை வச்சு அடுத்ததாக அவர் வந்து படம் இயக்க போகிறாரு. ஸோ இப்போ விஜய் சேதுபதி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா மணிரத்னம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு, பாக்கெட் நாவல்லையும் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ மணிரத்னம் படத்தை முடிச்சோனையும் இந்த படத்தில் தான் வந்து அவர் சேர இருக்காரு. சரி, இப்போ பாலா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவர் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தான் கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரோ அப்படின்னு தான் தோண வச்சுது. ஏன்னா இப்போ ஸ்கிரிப்டில் வந்துட்டு மாரி செல்வராஜோட இன்புட்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அதை தாண்டி நம்மளோட முத்தையாகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு டைரக்டர் ராஜமுருகன், இவங்க 2 பேர்த்துக்கும் கூட வந்து ஸ்கிரிப்ட் டிஸ்கஷனில் வந்து பாலா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது பாலா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரிலாம் வந்து இருந்திருக்கவே மாட்டார். ஏன்னா கதையில் வந்து அவர் டிஸ்கஷனாக உட்காரார் அப்படின்னா அவர் மட்டும்தான் இருப்பாங்க, அவரோட அசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து இருப்பாங்க. இப்போ பல டைரக்டரோட இன்புட்ஸ் கேட்குறாரு, பல டைரக்டரோட ஸ்கிரிப்ட் விவாதங்களில் இருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படத்தை ஹிட்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான்றது தோணுது. மாரி செல்வராஜ், ராஜமுருகன், முத்தையா இவங்க 3 பேர்த்தோட படைப்புமே வந்து ரொம்ப அருமையாக வந்து இருக்கும். ஸோ இவங்களோட பாலா அவர்கள் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கும்போது இந்த கதையோட இம்பார்ட்டன்ஸ் வந்து நமக்கு புரிய வருது. ஓவராலாக பாலா அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹிட்டை கொடுக்கணும் அப்படின்னே நம்மளும் சொல்லிக்கலாம். ஸோ விஜய் சேதுபதி பாலா இந்த காம்பினேஷனே வந்து புதுசாக இருக்குது. ஸோ பாலா அவர்கள் பண்ணுற இந்த ஒரு விஷயமே வந்து புதுசாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி யார் கூடயும் அவர் டிஸ்கஷனில் வந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டதே இல்லை, இன்னொரு டேரக்டர்ஸை கூப்பிட்டு அவர் விவாதம் பண்ணதே இல்லை. அந்த மாதிரி இந்த படத்துக்கு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த படம் நல்லா வரும் அப்படின்றதே வந்து நம்ம நம்பலாம். ஸோ இதுக்கப்புறமே வரக்கூடிய அப்டேட் எல்லாமே வந்துட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்.
புருஷன் இந்த படத்தினுடைய ப்ரொமோ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே விஷாலோட படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருச்சு. ஏன்னா இன்னொன்று சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தை இயக்குறாரு. இவங்க 2 பேரோட காம்பினேஷனுக்கு ரசிகர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குன்னே சொல்லலாம். பட் புருஷனோட அந்த டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ரொம்ப டிஃபரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொன்று இந்த படத்துக்கு அதுவுமே ஹைப்பாக காரணம் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ புருஷன் படத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இப்போ கல்கத்தாவில் வந்து 15 நாள் வந்து ஷூட் போயிட்டு இருக்காங்க. மே 29 படக்குழு அப்படியே கோவாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அங்கேயும் படத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறமே சென்னைக்கு வராரு சுந்தர்சி. சென்னையிலையும் வந்து ஒரு சில போர்ஷன்களை படமாக வந்து முடிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமே படத்தை வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சுந்தர்சி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த படத்தை எப்படி முடிக்கணும் அப்படின்றதான் பிளான் பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா இடையில ஸ்டாப் பண்ணி போயிட்டாரு, எலெக்ஷனில் நின்னாரு. அதனால புருஷன் படத்தை அப்படியே ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு வந்து போயிருந்தாரு. பட் எலெக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமே வந்துட்டு எப்படியாவது புருஷன் படத்தை இந்த இயர்க்குள்ளே ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காரு. ஸோ இயரை தாண்டி போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் சுந்தர்சி அவரோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா சுந்தர்சி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அவர் ஸ்பீடு வந்து எல்லாருமே நமக்கு தெரியும். இந்த புருஷன் படத்தில் அட்டஸ்டச்சா வந்து ஷூட்டிங் அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு. ஸோ இது வரைக்கும் சுந்தர்சி அவர்களோட படத்தில் இல்லாத அளவுக்கு இந்த படம் அமையும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா டைட்டில் டீசர் அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. அடுத்ததாக தனுஷோட அப்டேட். ஸோ தனுஷ் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற லைனப்பு பெருசாகவே வந்து இருக்குது. மாரி செல்வராஜோட ஒரு படம், அதுக்கப்புறம் வந்துட்டு ராஜ்குமார் பெரியசாமி ஒரு படம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 9 படங்கள் வந்து தனுஷ் அவர்கள் வந்து கையில் வச்சிருக்காரு. சரி, இதில் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் தான் வந்து நடந்திருக்கு. அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சிறுத்தை சிவா கிட்ட இப்போ வந்து கதை கேட்டிருக்காரு தனுஷ் அவர்கள். சிறுத்தை சிவா ஒரு ஒன்லைன் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒன்லைன் எல்லாமே வந்து தனுஷுக்கு ஓகே. ஆனால் வந்துட்டு சில கரெக்ஷன்ஸ்லாம் வந்து ஸ்கிரிப்டில் பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, இதெல்லாம் மாற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காரு. அதை வந்து சிறுத்தை சிவா இப்போ வந்து மறுபடியும் வந்து ரீகரெக்ட்லாம் வந்து பண்ணிட்டு தனுஷ்காக ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபேன்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு தனுஷோட வெல்விசர்லாம் வந்து சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, சிறுத்தை சிவாவோட நீங்கள் படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களாம். ஸோ அதையும் வந்து தனுஷ் அவர்கள் கன்சிடர் பண்ணுறாங்க. இது என்ன காரணம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. ஏன்னா ரீசெண்டாக சிறுத்தை சிவா அவர்கள் பண்ண படம் எதுவுமே வந்து சரியாக போகலை. ஸோ அவர் எந்த ஒரு படம் எந்த ஒரு ஹீரோட்ட வந்துமே வந்துட்டு கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொன்னால் எல்லாருமே கீழே போயிட்டு இவரோட படம் பண்ண வேண்டாம் இவரோட படம் பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனால் கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் பண்றாரோ இல்லையோ, ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதியோட சிறுத்தை சிவா வந்து படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக் இருந்துச்சு. அப்பயுமே வந்துட்டு கமெண்ட்ஸ்ல நிறைய நெட்டிசன்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிறுத்தை சிவாவோட படம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு கமெண்ட்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இதை எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்த அஜித் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னா, என்னோட நண்பனுக்கு நான் படம் தரேன் அப்படின்ற மாதிரி சிறுத்தை சிவா அவர்களோட அஜித் அவர்கள் ஒரு படம் கன்ஃபார்மாக பண்ண போறாரு. ஸோ அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகணும். ஸோ கண்டிப்பாக சிறுத்தை சிவா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடியுமே சிறுத்தை சிவா அஜித் இவங்க 2 பேர்த்தோட காம்பினேஷனில் விவேகம் அப்படின்ற ஒரு படம் வந்து உருவாச்சு. அந்த படம் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பும் வந்து இருந்தது. ஆனால் அந்த படம் சரியாக வந்து போகலை. ஸோ அதுக்கப்புறமே சிவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய செட்பேக் வந்து இருந்தது. அஜித் அவர்கள் அந்த டைமில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, சிவா நீங்கள் இந்த ஒரு தோல்வி வச்சுக்கிட்டு இன்னொரு படத்துக்கு ஒரு ஹீரோவை போய் அப்ரோச் பண்ண வேண்டாம், மறுபடியும் நம்மளே ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்த படம் தான் விஸ்வாசம். அந்த படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு, அதுவும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ அதே டீம் அதே ஒரு விஷயத்தை மறுபடியும் கையில் எடுத்திருக்காங்க. ஸோ அஜித் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த டைமில் நீங்கள் வேற எந்த ஒரு ஹீரோவோடையும் போயிட்டு கதை பண்ண வேண்டாம், நான் ரெடியாக இருக்கேன், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தனுஷ் அவர்களோட இணையதோ இல்லையோ கண்டிப்பாக அஜித் அவர்களோட பண்ணக்கூடிய படம் சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகும். பொதுவாக டேரக்டர்ஸ் வந்து ஹீரோவாகிறதும் ஹீரோக்கள் வந்து டேரக்டர் ஆகிறதும் மியூசிக் டைரக்டர் ஹீரோவாகிறதும் இதெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் சகஜம்தான். ஸோ அஸ்வத் மாரிமுத்து வந்துட்டு டிராகன் படத்துலையும் அவரும் ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருப்பார். சரி, அந்த படத்தில் ஏதோ அவர் டேரக்டர் அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஓகே, ஒருவேளை இந்த கேரக்டரை இவரே நடித்தா நல்லா இருக்கும்னு நினச்சிருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ வர அப்டேட்லாம் வந்து தெரிஞ்சுக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா, இவருக்கு உள்ள நடிக்கிறதுக்கான ஒரு ஆசை இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து அதில் உமன் சென்ட்ரிக் ஒரு கதையை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதில் மமிதா பைஜ் தான் ஹீரோயினா பண்ணுறாங்க. இப்போ அஸ்வத் மாரிமுத்து அந்த படத்தில் ஒரு ஹீரோ மாதிரியான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ண இருக்காராம். ஸோ அவரை வச்சும் ஒரு சில நாட்கள் வந்து ஷூட் வந்து போயிருக்கு. ஸோ இதுக்கிடையில் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்தை அவர் தான் வந்து இயக்குறாரு அப்படின்னு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் வரலேனாலும் அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு இருக்கிற கோலிவுட் வட்டாரங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதுக்கிடையில் அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தில் ஹீரோவா ஒரு ரோல் பண்ணுறாரு அப்படிங்கும்போது ஸோ ஹீரோ டேரக்டர் அப்படின்ற மாதிரி 2 ஒரு குதிரையிலையும் வந்து சவாரி செய்வார் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இவருக்கு நடிக்கணும் ஆசை இருக்கோ அப்படின்றது இந்த ஒரு அப்டேட்லாம் வரும்போது நமக்கு தெரிய வருது.
மாரி செல்வராஜ் அடுத்ததாக வந்து வாழை 2 பண்ண இருக்காரு. இதுக்கிடையில் வந்து தனுஷோட D55 அவர் தான் பண்ண இருக்காரு அப்படின்ற நமக்கு எல்லாருமே தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு தனுஷோட படத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே தனுஷ் அவர்களோட படமும் வந்து அடுத்தடுத்த லைனப் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்னு வந்து மாரி செல்வராஜ் இப்போ தனுஷ் படத்தை பண்ண போகிறதில்ல. அடுத்ததாக அவர் வந்து வாழை 2 தான் வந்து பண்ண போகிறாரு. ஸோ வாழை 2 வந்து என்ன மாதிரியா கதையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. வாழை 1 என்னவா இருக்கும் அப்படின்னா மாரி செல்வராஜ் லைஃப்பில் வந்து நடந்த ஒரு கதையாக தான் வந்து இருந்தது. சிவனைந்தன் அப்படின்ற ஒரு பையன் அவனோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்றதான் ஒரு கதையாக வந்து இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப ஆழமான ஒரு கதையாக இருக்கும். இப்போ வாழை 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவனைந்தன் அதுக்கப்புறமே என்ன பண்ணுனா அப்படின்றதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கிடையில் இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது. பரியேறும் பெருமாள் அப்படின்ற ஒரு படம் வந்து மாரி செல்வராஜ் அவரோட லைஃப்பில் காலேஜ் டைமில் என்ன நடந்ததோ அதை தான் வந்து அவர் கதையை எழுதியிருந்தார். இப்போ வாழை 1 பரியேறும் பெருமாள் இது ரெண்டையுமே வந்து நம்ம பார்த்துட்டோம். இதுக்கு இடையில இருந்த ஒரு கதை தான் வந்து வாழை 2 இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமே என்ன நடந்தது, அவன் வாழ்க்கையில் என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் வந்து சந்திச்சான் அப்படின்றதான் ஆழமான ஒரு கதையாக வாழை 2 இருக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சொல்லும் போதே நமக்கு தெரிய வருது படம் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் வந்துட்டு கதிர் தான் வந்து ஹீரோவாக பண்ண போகிறாரு. ஸோ எல்லாருக்குமே வந்து தோணலாம் இந்த படத்தில் வந்துட்டு கதிரை ஹீரோவாக சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஏன்னா பரியேறும் பெருமாளில் ஆல்ரெடி வந்து கதிர் மாரி செல்வராஜ் அவரோட வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் படமாக எடுத்தார். அந்த படத்தில் ஹீரோவாக கதிர் நடித்தார். ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் நடந்ததுக்குமே கதிர் நடித்தா கண்டிப்பாக அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணம். ஸோ இந்த படத்தில் வேற யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா பிரியங்கா மோகன், காய்டு லோகர் 2 பேருமே இருக்காங்க. வாழை 1 இருந்த நிக்கிலா டீச்சர் இந்த படத்துலையுமே வந்துட்டு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண இருக்காங்க. ஸோ வாழை 2 ரொம்ப அழுத்தமான ஒரு கதையாக வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ மாரி செல்வராஜ் இதுக்கிடையில் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு நிறுவனம், தயாரிப்பு நிறுவனத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு, நேவி ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் வந்துட்டு அமீரை ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கதையுமே வந்துட்டு மாரி செல்வராஜோட இன்புட் இதில் நிறைய இருக்குது. ஆனால் இதை யார் டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மாரி செல்வராஜ் கூட இருந்த அசிஸ்டன்ட் அவர்கள் தான் வந்து இந்த படத்தையும் வந்து டைரக்ட் பண்ணுறாங்க. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு டெபியூ படமாக இருக்க போது. இந்த படத்தில் சுவாசிகா ஹீரோயினாக வந்து நடிக்கிறாங்க. ஸோ இந்த படமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை கொண்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக அவர் எடுக்கக்கூடிய எல்லா படங்களுமே வந்து என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் நமக்கு தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அவரோட டைரக்ஷன் ஆகட்டும், எல்லா கதைகளுமே வரட்டும். ஸோ வந்து நம்ம அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், ரசிப்போம். ஸோ அதே மாதிரி அவர் கொடுக்கக்கூடிய இந்த இம்பாக்ட் எல்லாமே வந்து சமூகத்திலேயே மிகப்பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். 96 மெய்யழகன் எடுத்த டைரக்டர் பிரேம்குமார் இப்போ அடுத்ததாக என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா இடையில நிறைய கதைகள் சொல்லி எழுதி வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. மெய்யழகன் 2 வந்து அடுத்ததாக எடுக்க இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கிடையில இப்போ ஃபகத் ஃபாசில்கிட்ட ஒரு கதையை சொல்லி ஷூட்டே வந்து போயிட்டாரு. ஹைதராபாத்தில் இது ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கதை வந்து ஒரு த்ரில்லர் பேஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஏன்னா 2 படமே வந்து அழகிய வாழ்வியலை வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அழகியல் இருக்கும் அப்படின்றத அழகா இவரோட படங்களை வந்து சொல்லுவார். பட் இப்போ இவர் த்ரில்லர் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னதுமே வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் தான். பட் அந்த கதையுமே அவர் நல்லா தான் எடுப்பார் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ இந்த படம் ஹைதராபாத்தில் ஷூட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமே அட்டஸ்டேஜாக தமிழ்நாட்டில் வந்துட்டு ஷூட்டிங் போக போகிறாங்க. 40-50 நாளில் இந்த படத்தையும் முடிக்க இருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஹீரோயினா சிவதா அவர்கள் தான் வந்து நடிக்கிறாங்க. ஸோ மெய்யழகன் 96 இந்த படத்தினுடைய டேரக்டர் வந்து இப்போ த்ரில்லர் படம் வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படிங்கும் போதே ரொம்ப கியூரியாசிட்டியை ஏற்படுத்துது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அவரோட ஜானர் 2 படமே சூப்பர் டூப்பர் ஹிட். இப்போ வரைக்குமே தமிழ் சினிமாவில் இந்த 2 படங்களுமே வந்து ஒரு கல்ட் கிளாசிக்காக இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு தான் வந்துட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஹீரோ ஃபகத் ஃபாசில், ஸோ அவருமே வந்து எப்படி நடிப்பாருன்றது நமக்கு தெரியும். ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த கேரக்டர்லேயே வாழக்கூடியவர் தான் ஃபகத் ஃபாசில். இவங்க 2 பேருமே சேர்ந்து இப்போ ஒரு படத்தை பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் இப்போலேருந்தே அதிகமாயிடுச்சு. ரஞ்சித் இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இருக்க படம் தான் வேட்டுவம். இந்த படத்தினுடைய கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. பார்க்கும்போது சூப்பர் டூப்பராக இருந்தது. இந்த படத்தில் ரஞ்சித் அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுது. ஸோ சார்பேட்டா பரம்பரை எந்த அளவுக்கு இருக்கும் தெரியும். அவரோட படங்கள் தங்கலான் எல்லா படங்களுமே வந்துட்டு ஏதோ ஒரு புது முயற்சியை அவரோட படங்களில் எடுத்துக்கிட்டே இருக்காரு. வேட்டுவம்லையும் இந்த மாதிரியான ஒரு புது முயற்சியை தான் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா வேட்டுவம் படம் வந்து ஆப்டோகலிப்போ பேசிஸில் வந்து இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஆப்டோகலிப் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு அழிஞ்சு போன ஒரு குறிப்பிட்ட சமூகத்தோட வாழ்வியல், அவங்களோட தற்காப்பு கலை, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வந்து பேசுறது தான் வந்து ஆப்போகலிப்டோ பேஸ்டு மூவி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவியும் அந்த மாதிரி தான் இருக்க போது. இதில் வரக்கூடிய சாங்ஸ் ஆகட்டும், ஃபைட் ஆகட்டும், படமாகட்டும், இது எல்லாமே வந்து ஹையாக தான் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வந்து கூஸ்பம் மூமெண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வேட்டுவம் படம் என்ன மாதிரியா இருக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஸோ அட்டகத்தி தினேஷ் அந்த கிளிம்ஸில் பார்க்கும்போது உண்மையாலுமே வந்துட்டு கூஸ்பம் மூமெண்ட்ஸாக தான் வந்து இருந்தது. இந்த படத்தில் ஆர்யா அவர்களும் வில்லனாக நடிக்கிறாங்க. காம்பினேஷனே புதுசாக இருக்குது. ஸோ எப்படி சார்பேட்டா பரம்பரையும் தங்கலானும் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததோ இந்த படமும் வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்தடுத்து வேட்டுவமில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. கருப்பு படம் சூர்யா சாரோட ஒரு கெரியர்லேயே வந்து மிகப்பெரிய ஹிட்டு. ஏன்னா ஒரு டெக்கேட் முழுக்க வந்துட்டு அவருக்கு எந்த படம்
படமுமே சரியாக போகல. ஓடிடியில் ரிலீஸ் ஆன சூரரை போற்று, அதுக்கப்புறம் ஜெய் பீம் எல்லா படங்களுமே நல்லா இருந்தாலும் தேட்டரில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை எந்த படமுமே கொடுக்கல. கருப்பு படம் அந்த மாதிரியான ஒரு வெற்றியை கொடுத்துச்சு. ஸோ இந்த வருஷத்தில் அடுத்ததாக இன்னொரு ஹிட்டுக்கு தயாராயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி விஸ்வநாதன் சன்ஸ் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. அந்த படத்தினுடைய டீசர் பார்க்கும்போதே தெரியுது இந்த படம் வந்து கண்டிப்பாக சூப்பர் டூப்பராக ஹிட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் தான் இந்த படத்தில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து வந்து சூர்யா சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா சூர்யா 47 இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. ஜூன் வரைக்குமே வந்து இந்த ஷூட் வந்து கண்டினியூ பண்ண இருக்காங்க. ஜீத்து மாதவன் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் நஸ்ரியா, நஸ்லன் எல்லாருமே வந்து இருக்காங்க. சூர்யா சாரோட போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இப்போ ஷூட் போயிட்டு இருக்கு. ஜூன் வரைக்குமே வந்து கண்டினியூ பண்றாங்க. இதுல வந்து இப்போ நஸ்லன் வந்து கலந்துக்கல. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்த ஷூட்டிங்ஸ்ல வந்து கலந்துருக்காரு. அவரு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா சூர்யா சாரோட நடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசுல அவரோட படங்கள் எல்லாமே வந்து பார்த்துருக்கேன். அவரோட நடிக்கும் போது நல்ல ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. இன்னொன்று அவர் சொல்லிகிட்டே இருப்பார், என்னை வந்துட்டு உன்னோட தமிழ் நல்லா இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு ஏதாவது வந்து ஒரு கிரெடிட் கொடுத்துட்டே இருப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் அவரோட நடிக்கிறது. ஸோ ரொம்ப ஹாப்பி அப்படின்னு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காரு. சூர்யா சார் அவர்களுக்கு வந்துட்டு கருப்பு சூப்பர் டூப்பராக ஹிட் ஆச்சு. அடுத்து விஸ்வநாதன் சன்ஸ் வெற்றிக்கு ரெடியாக இருக்குது. ஸோ ஜீத்து மாதவன் எடுக்கிற படமும் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வந்து பேசப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து சூர்யா சாருக்கு வந்து பேக் டு பேக் ஹிட் ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விஜய் சித்து ஹீரோவாக அறிமுகமாகிற படம் தான் வந்து டயங்கரம். இந்த படம் வந்து இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா வந்து படம் முக்கால்வாசி போர்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்க. ரிமைனிங் வந்து இன்னும் ஒரு 7 நாள் தான் இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இருக்குது. ஸோ இதை முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த படம் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் இந்த படத்தில் மறுபடியும் ஷூட் பண்ணுறதுக்கான எந்த வேலையுமே இல்லை. ஸோ ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தை வந்து தேட்டருக்கு கொண்டு வரணும், அதுவும் வந்து ஜூலையில் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானிங்கில் வந்து இருக்காரு. ஏன்னா விஜய் சித்து அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவருக்கான ஃபேன்ஸ் வந்து இப்போ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அவரோட படம் எப்படி இருக்க போகுது அப்படின்றக்காகவே பார்க்கறதுக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து இன்னும் 7 நாள் தான் வந்து ஷூட்டிங் இருக்குது. முடிச்சதுக்கு அப்புறமே தேட்டருக்கு கூடிய விரைவில் கொண்டு வர போகிறாங்க. ஸோ யாரெல்லாம் இந்த படத்துக்காக ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள்.